பொண்ணு போட்டிருக்கு இப்படி. உங்கள் ஏஜ் ஏண்டா ஏண்டா வயசு கேட்கீங்க எப்போ பார்த்தாலும். அக்காளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களாடா? என்னங்கடா தம்பி எப்போ பார்த்தாலும் வயசு கேட்குறீங்க. இப்போ எவ்வளோ மெசேஜ் பிளாக்ல கிடக்குது எதுக்கு? ஐயோ 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 இவ்வளோ மெசேஜு. ஐயோ ஐயோ நிறைய மெசேஜ் போயிடுச்சு போல. சாரி நம்ம படிக்கிறேன். உங்கள் ஏஜு ஓகே ஓகே சொல்லலை. அம்மு நான் வேலூர், நீங்கள்? என் ஊர் மதுரை பக்கம். செப்பல் பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்கள். எங்கே ஹோல்சேல் வாங்குறது ப்ளீஸ் சொல்லுங்கள் மை லவ். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. நம்மளை சுற்றி 8 கடை இருக்குது சரியா? நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதை நம்ம ரகசியமாக பண்ணுவோம். நம்ம உட்காந்துருக்கிறது பப்ளிக் மீடியா. இந்நேரம் எத்தனை இப்போ எங்கள் தெருக்கூரை சும்மாவே நிறைய பேர் லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்கள்லாம் நான் போடுதுங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்களோ. நம்ம எங்கே வாங்குகிறோம் என்ன வாங்குகிறோம் கடையெல்லாம் சொல்ல முடியாது. பேசிக்கான வேணால் சொல்கிறேன் சரியா? ஓகேவா? சொல்லிடுவோம். ஓப்பன் ஹேர் என்னத்தை ஓப்பன் பண்ண ஓகேவா? சீவனும்பா சீவாட்டி நல்லா இருக்காது, சடசடையாக இருக்கும். கண்ணாடி சூப்பர் பப்பாளி. ஓகே நன்றி பப்பாளி. வாங்க பப்பாளி. ஹாய். கடை இன்னைக்கு லீவா? முகுந்தன் இல்லை முகுந்தன் காலையிலே போய் அவங்க அப்பா கடை திறந்துட்டாங்க. நான் 10:30 எப்பயும் போவேன். அதுக்குள்ளே பேசிட்டு போயிடுவோம். இன்றைக்கி வெளி வேலை ஒன்று இருக்குது, அதனால் அதை முடிச்சா அது முன்னாடி பேசுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். அதாம்மா ஒரு பக்கம் பார்த்தா சொர்ணாக்கா மாதிரி சொர்ணாக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. இருந்துட்டு போகிறான் விடுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிற கெட்ட வாழ்வோம், அதோட பிடிச்சி போயிடணும். யாரோட கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சால் நமக்கு என்ன? நான் என்னோட பார்வை நான் கரெக்டாக தெளிவானவளாக இருக்குன்னு நினைப்பேன், அவ்வளோதான். அக்கா என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது தம்பி. இங்கே பாரு உனக்காக. இன்னைக்கு பாரு எல்லாம் உண்மையில அமைஞ்சிருப்பாரு. அக்கா என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. இது ஏதோ கண்ணு வலி கண்ணாடி மாதிரி தெரியுது. என் பையன் கண்ணாடி கண்ணு வலி கண்ணாடியா வெளுக்கிறவனிய. பப்பாளி கன்னிராஜா புது மாப்பிள்ளை கடைக்கு போகலையா? சனிக்கிழமை விடுமுறையா? இல்லைப்பா அவங்க போயிட்டாங்க. பப்பாளிக்கா லைக் போட்டு விட்டேன். அந்தோணி சேவியர் திருச்செந்தூரா? ஒரு நாள் திருச்செந்தூர் வர வேண்டியது இருக்கு, வருவோம். உங்கள் சைட் அடிக்கிறதுக்காகவே உங்களை பேண்டி ஸ்டோரு வந்து புக்கு வாங்க வருவேன். ஐயோ இது யாரு? எந்த நம்ம ஊருக்காரனா? நீ சொல்ல மாட்டேங்கிங்களே. வருவேன் ஒரு வந்தால் வருவேன் அப்படிங்கிற. சரி ஏற்கனவே அப்போ தான் நடந்துட்டுருக்கு. கண்ணை குத்துறவா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனந்தா என்னை திண்டவாயால் மண்ணை திண்டவா உன்னை திண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த அவதாரங்களை சொல்லுவ பாருங்க. நானலந்து நின்றாய் நரங்களந்த சிம்மமாகி இரணியனை கொன்ற இந்த உன்னவதாரம் ஒவ்வொன்றிலும் நான் உன் தாரம்மான் உன் திருவடி பட்டால் திருமணமாகும் என்றே எங்குகிறேன். அழகா இருக்கும் அந்த பாட்டு. கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். கன்னிராஜா அவனுக்காக தானே தொப்பி. ஒரு நாள் தொப்பி போடுங்கக்கா தொப்பி போடுங்க சொல்லிட்டு இருந்தேன். என் பையன் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட்டு வந்து தொப்பி வச்சுட்டு போயிருந்தான். யார் சேட்டராஜா? விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு போகலாம்ல அக்கா? போயிடுவோம். எது தெரியுதுன்ட்டு பகுமானத்தில் போக. எது இன்று அதுவும் ஓவராக இருக்குது மேடம். என்னது ஓவராக இருக்குது புரியலையே. எனக்கு ஒரு இனிமையான குரல் வளம். நன்றி. எத்தனை தடவை போடுவீங்க? ஒரு தடவை தான் போடலாம்ல, 4 தடவை குரல் வளத்தை போட்டுருக்கீங்க. விஜய் டிவி போயிடுவோண்டா. லைக் போட்டிங்களா? என்ன இங்கே 63 காட்டுக்கு 38 காட்டிட்டு இருக்கீங்க? வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நல்லா விசாரிப்பாங்க வீட்டுக்கு வந்து. தெரியும் அதனாலே கடை அட்ரஸே வயசை எவனும் கேட்காதீங்கப்பா. 50 தாண்டி போயிட்டு இருக்கு. நீ பற்றி உனக்கு இன்னும் புரியவே இல்லைலே. எனக்கு 80 தாண்டி போனாலுமே நான் கவலைப்பட மாட்டேன். நானாக இருப்பேன். என்னால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் எப்போயுமே ஹெல்த்தாக தாண்டா இருப்பேன். போடா நீ என்ன 50 தாண்டி போய்கிட்டு இருக்கீன்னா அப்படிப்பட்டவ. எனக்கு வயசு கம்மியாக தானே சொல்லணும். பண்ணிப்பேல அது பேர் என்ன? ஸ்ரீராமு சிவசுப்பிரமணிய ஆளாவா? கழுத அப்படிப்பட்டவன். என் மையன் 15 வயசு 10th படிக்கிறேன். நான் ஏழை சொல்கிறேன். 50 தாண்டி போ